இந்த இன்ஸ்டன்ட் நூல்ஸ்ல என்னதான் இருக்குமோ தெரியல, ஆனா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். தண்ணியில வேக வச்சு அதுக்கப்புறம் குடுக்குற பவுடரை சேர்த்து யூஸ் பண்ணி சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி முறையில செய்யுங்க. மேகி, டாப் ராமன் எந்த மாதிரி நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை தண்ணியில சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன உரல்ல கொஞ்சமா பூண்டு, தனி மிளகாய்த்தூள், உப்பு நல்லா நச்சுருங்க. லாஸ்டா கொஞ்சோன்னு அரை எலுமிச்சை பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு திரும்பவும் நச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஓரமா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உரல்ல இடிச்சோம் பாருங்க, பூண்டு, மிளகாய்த்தூள்லாம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நூடுல்ஸோடய நமக்கு மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்க, இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இடிகல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலக்கி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். மசாலாவுக்கு பச்சை வாசனை எல்லாமே போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முன்னாடியே நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து பாருங்க, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்பைசியாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன மிஸ்டேக்னு கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கு தெரியும். மிஸ்டேக்காக இருந்தாலும் ஆனால் நூடுல்ஸ் டேஸ்ட்டு சொல்லவே முடியல. உண்மையில அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பாய்.